மத்தியமாம் லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுக்கு யாராலே என்ன ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சி அவனுக்கு மங்களாசாசனம் செய்தார் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு என்கிற திவ்ய பிரபந்தத்திலே. தொடர்ந்து அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழி என்கின்ற திவ்ய பிரபந்தத்திலே 200க்கும் மேற்பட்ட பாசுரங்களாலே யசோதையினுடைய பாவனையிலே கண்ணபிரானுடைய அனுபவத்தை செய்தார். அது பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 3ஆம் திருமொழி அளவாக யசோதா பாவனையிலே பாசுரங்களாக அமைந்திருந்தன. அதற்கு பிறகு 4ஆம் திருமொழி 3ஆம் பத்திலே 4ஆம் திருமொழியிலே கண்ணபிரான் பசுக்களை எல்லாம் மேய்த்து விட்டு மாலை வேளையிலே திருவாய்ப்பாடிக்கு திரும்பி வருகின்ற பொழுது அங்கே இருந்த கோபிகைகள் எல்லாம் அவனுடைய அழகிலே ஈடுபட்ட அந்த நிகழ்ச்சியை பேசி அனுபவித்தார். அடுத்தபடியாக 3ஆம் பத்து 5ஆம் திருமொழியிலே கோவர்தன மலையை கண்ணபிரான் கொடையாக எடுத்து அந்த ஆயர்களை மழையிலிருந்து காத்தான் அல்லவா, அதை பற்றி 10 பாசுரங்களை அனுபவித்து மகிழ்ந்தார். அதற்கு பிறகு 3ஆம் பத்து 6ஆம் திருமொழியிலே கண்ணபிரான் திருவாய்ப்பாடியிலே குழலூதி ஆயர்களை எல்லாம் மயக்கியது, இன்னும் தேவலோகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கூட இந்த குழலோசையிலே மயங்கி நின்றது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் தெரிவித்தார். இப்படியாக ஒருவாறு பெரியாழ்வாருக்கு கிருஷ்ணானுபவம் நிறைவு பெற்று விட்டது என்றே சொல்லலாம். அடுத்தபடியாக 3ஆம் பத்து 7ஆம் திருமொழியிலே பெரியாழ்வாருக்கு வேறொரு விலட்சணமான அனுபவம் ஏற்படுகிறது. அதாவது இப்பொழுது பெரியாழ்வார் தாமான தன்மையை இழந்து தம்மை ஒரு நாயகியாக பாவித்துக் கொள்ளுகிறார். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவன்தான் நாயகன். அவனுக்கு தான் நாயகி என்ற நிலையிலே தம்மை பாவித்துக் கொண்டு அந்த நாயகனான எம்பெருமானிடத்திலே நாயகியான இந்த ஆழ்வார், அதாவது இப்பொழுது ஆழ்வாருக்கு விஷ்ணு சித்த நாயகி என்று ஒரு பெயர் சொல்லலாம்படி அமைந்திருக்கிறது என்று கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த விஷ்ணு சித்த நாயகியான இவள் அந்த கண்ணபிரானிடத்திலே மிகவும் ஈடுபட்டு அவனையே நினைத்து உருகுகிறாளாம். அப்படி அந்த உருகுகின்ற நிலையையும் கூட நாயகி தன்வாயாலே சொல்லாமல் அந்த நாயகியினுடைய தாயார் சொல்லுவதாக ஒரு 10 பாசுரங்கள். இதே போன்ற பாசுரங்கள் மேலே நம்மாழ்வாருடைய திருவாக்கிலேயும் திருமங்கை ஆழ்வாருடைய திருவாக்கிலேயும் கூட நாம் காணலாம். ஆழ்வார்கள் எல்லோரும் பகவானை நாயகனாக வைத்து தங்களை நாயகியாக கொண்டு பாசுரம் பாடுதல் என்பது அது ஒரு இயற்கையான ஒன்றுதான். ஏனென்றால் அது சாஸ்திரங்களிலே சொல்லுகின்ற பொழுது சயேவ வாசுதேவாசோ சாட்சாத் புருஷ உச்சியதே என்று பரமாத்மாவான பகவான் அவன் ஒருத்தன் தான் புருஷன், ஸ்திரீ பிராயம் இதரத் சர்வம் ஜெகத் பிரம்ம புரஸ்தரம் என்று அந்த பரமாத்மாவை பார்க்கின்ற பொழுது எல்லா ஜீவாத்மாக்களும் பெண் தன்மையை உடையவை என்று இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பகவான் எஜமானன், அவனுக்கு உடைமை பொருளாக அவனுக்கு அடிமைப்பட்டவர்களாக இந்த ஜீவாத்மாக்கள் இருக்கிறபடியினாலே அவனை புருஷனாகவும் இந்த ஜீவாத்மாக்களை பெண்களாகவும் சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது பெரியாழ்வார் தம்மை நாயகியாக பாவித்துக் கொண்டார் என்றால் அது சாஸ்திரத்தினுடைய வழியிலே பரமாத்மாவான பகவானை நாயகனாக கொண்டு தம்மை அவனுக்கு நாயகியாக கொள்ளுதல் என்கிறது. இது ஒரு இயல்பான விஷயம்தான். அப்படி நாயகனாக அவனை கொள்ளுகிற பொழுது, நாயகியாக தன்னை கொள்ளுகிற பொழுது தம்மை ஒரு ஆய்ப்பெண்ணாக பாவித்துக் கொள்ளுகிறார். ஏனென்றால் இவள் ஈடுபட்டது கண்ணபிரானிடத்திலே தானே. ஆகினாலே அந்த கண்ணபிரான் ஆய்குலத்திலே வளர்பவன் ஆகையினாலே தன்னையும்
ஆயர் குலத்திலே ஒரு பிறந்த பெண் பிள்ளையாக பாவித்துக் கொள்ளுகிறார். மிகவும் சிறிய பருவம். இந்த பருவத்திலே இருக்கிற பொழுது இவளுக்கு எம்பெருமானிடத்திலே இவ்வளவு ஈடுபாடு ஏற்பட்டு விட்டதே என்று தாயார் அந்த பெண்ணினுடைய நிலைமையை வர்ணித்து கூறுவதாக 10 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. ஆனால் இதிலேயும் கூட பெரியாழ்வாருக்கு உண்டான அந்த பகவத் பக்தி, எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடிய ஆறாத காதல், அதுதான் தெரிவிக்கப்படுகிறது. சுவாபதேசம் என்று ஒன்றை காட்டுவார்கள் ஆச்சாரியர்கள். அதாவது மேலெழுந்த வாரியாக பார்த்தால் தெரிகின்ற பொருள், அது பாசுரத்திலே தெரிகிற பொருள். ஆனால் இன்னும் சற்று ஆராய்ந்து பார்த்தால் உட்பொருளாக என்ன தெரிகிறது என்பதை ஆச்சாரியர்கள் வரையறுத்து காட்டுகின்றார்கள். அப்படி காட்டுகின்ற பொழுது இந்த திருமொழி, அதாவது இதற்கு என்ன அர்த்தம் சொல்லுகிறார்கள் என்றால், எம்பெருமானிடத்திலே பெரியாழ்வாருக்கு இருக்கின்ற ஈடுபாட்டை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது பாசுரம் எப்படி இருக்கிறது, அந்த எம்பெருமானிடத்திலே கண்ணபிரானாகிற நாயகனிடத்திலே அந்த நாயகிக்கு இருக்கிற ஈடுபாட்டை தாயார் சொல்லுவதாக பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த இடத்துல நாயகி என்பது பெரியாழ்வார் ஆகையினாலே அந்த பெரியாழ்வாருடைய அந்த ஈடுபாடு மற்ற ஸ்ரீ வைஷ்ணவர்களாலே தெரிவிக்கப்படுகிறது என்று இதுக்கு சுவாபதேசங்களை காட்டி இருக்கிறார்கள். பாசுரத்தை பார்ப்போம். முதல் பாசுரத்திலே, அதாவது பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 7ஆம் திருமொழியினுடைய முதல் பாசுரத்திலே திருத்தாயார் சொல்லுகிறாள், என்னுடைய பெண் பிள்ளை அவள் உடலெல்லாம் புழுதியாக அலைந்து கொண்டிருக்கிறாள். இன்னும் அவளுக்கு பேச்சு கூட சரியாக வரவில்லை. ஆனால் எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டு விட்டாளே, இவளுடைய பருவம் எங்கே, இவள் ஈடுபட்டிருக்கிற விஷயம் எங்கே என்று தாயார் சொல்லுவதாக முதல் பாசுரம் அமைந்திருக்கிறது. உடம்பளைந்து இவள் வேற்று மலந்தலையாய் செய்ய நூலின் சித்தாளை செப்பனுடுக்கவும் வல்லல் கையினில் திருதூதையோடு இவள் மொத்தில் பிறந்தமிழல் கையரவனை பள்ளியானோடு கை வைத்திவள் வருமே. தாயார் சொல்லுகிறாள், தன்னுடைய பெண் பிள்ளை எப்படி இருக்கிறாள். ஐயா புழுதி உடம்பளைந்து, ஐயா என்பதற்கு அழகிய என்று ஒரு பொருள் கொள்ளலாம், அல்லது ஐயோ என்றும் அடடா அடடா இப்படி ஆகிவிட்டதே என்னுடைய பெண் பிள்ளைக்கு. என்னன்னா புழுதி உடம்பளைந்து, உடம்பெல்லாம் புழுதியாக இருக்கிறாள். சிறு பெண் ஆகியினாலே அவள் மணலிலே விளையாடி கொண்டிருக்கிறபடியினாலே தன்னுடைய உடம்பெல்லாம் புழுதியாக இருக்கிறதை கூட இவள் கவனிக்கவில்லை. ஐய புழுதி உடம்பளைந்து. அது மட்டுமல்ல, இவள் பேச்சும் அலந்தலையாய். அலந்தலை என்றால் சரியாக கோர்வையாக பேச தெரியாதவள் என்று அர்த்தம். இன்னும் சரியாக தொடர்ச்சியாக 4 வார்த்தை பேச தெரியவில்லை இவளுக்கு. மிகவும் சிறிய பருவத்திலே இருக்கிறாள். இவளுடைய பேச்சும் அலந்தலையாய். அதற்கு மேலே செய்யனூலின் சிற்றாடை செப்பன் உடுக்கவும் வல்லழல்கள். நல்ல சிவந்த ஆடை, அந்த சிற்றாடை, அதை சரியாக உடுத்திக் கொள்ள கூட இவளுக்கு தெரியவில்லை என்கிறார். செப்பன் உடுத்தல் என்றால் என்ன, நன்றாக செம்மையாக உடுத்திக் கொள்ளுதல். அப்படி உடுத்திக் கொள்வதற்கு கூட இவளுக்கு தெரியவில்லை. நாயகனை கவர வேண்டுமானால் அவள் எப்படி கவர வேண்டும், தன்னுடைய உடலழகாலே, தன்னுடைய உரையழகாலே, அல்லது தன்னுடைய உடை அழகாலே கவர வேண்டும். ஆனால் உடலழகாலே கவர முடியாதபடிக்கு இவள் உடலெல்லாம் மணல் பூசிக் கொண்டிருக்கிறாள். உரையழகாலே கவர முடியாதபடிக்கு 4 வார்த்தை சேர்த்து பேச தெரியாதவளாய் அலந்தலையாய் இருக்கிறாள். அதற்கு மேலே உடையழகோ வென்றால் இவளுக்கு செய்ய நூலின் சிற்றாடை செப்பன் உடுக்கவும் வல்லழல்கள். அது மட்டுமா, இவள் எப்படி இருக்கிறாள், கையெனில் சிறு தூதையோடு. தூதை என்னால் சிறு பெண்கள் மணலை வைத்துக் கொண்டு விளையாடுவார்கள். மணலிலேயே அடுப்பை அமைத்து, மணலிலேயே பாத்திரங்களை வைத்து, மணலிலேயே சோறாக்கி இப்படி விளையாடுவது என்பது சிறு பெண்களுக்கு இயல்பு. அப்படி சோறாக்குகின்ற ஒரு கருவிக்குத்தான் தூதை என்று பெயர். மணல் சோறு விளையாட்டு கருவி அது. அந்த தூதையையும் இவள் இன்னும் கையை விட்டு பிரியவில்லை. அதற்கு மேலே முற்றில் பிரிந்து மிரள். முற்றில் என்றால் சிறு முரம். அதெல்லாம் குழந்தை விளையாட்டிலே செப்பு வைத்துக் கொண்டு விளையாடுவது இல்லையா குழந்தைகள், அது போலத்தான் இங்கே. என்னன்னா இவள் தூதையும் பிரிந்தவள், முற்றிலும் பிரிந்தவள். ஆனால் இந்த பருவத்திலேயே இவள் எப்படி இருக்கிறாள் என்றால், அரவணை பள்ளியானோடு என்று திருவரவணையிலே பள்ளி கொண்டிருக்கிற எம்பெருமானோடு கை வைத்து இவள் வருமே, கைகலந்து இவள் வருகிறாளே, இவளோ
மிக மிக சிறிய பருவத்தினளாய் இருக்கிறாள். ஆனால் இவளோ அந்த அரவணையானோடு கலந்து விட்டாள் போல் இருக்கிறது. நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்று முதல் பாசுரத்திலே தெரிவித்த தாயார் இரண்டாம் பாசுரத்திலே அவளுடைய இன்னும் சிறிய பருவம் எப்படி இருக்கிறாள் என்று அதையே தெரிவிக்கிறாள். ஆயில் பல்லுமிழுந்திலா மயிலும் முடிகோடித்திலா சாயிலாத குழந்தலை சில பிள்ளைகளோடு இணங்கி இணங்காடி வந்து இவள் தன்னன்ன செம்மலொல்லி மாயன் மாமணி வண்ணன் மேல் இவள் மாடுருகின்றான். இவளுடைய பருவம் எப்படி இருக்கிறது? வாயில் பல்லும் எழுந்திட, இன்னும் பல் கூட முழுதாக முளைக்கவில்லை. மயிரும் முடி கூடித்திட, இவளுக்கு மயிர் கூட இன்னும் முடிங்கிற அளவுக்கு அப்படி இன்னும் கூடவில்லை. அதற்குமே வாயில் பல்லு மழுந்திட மயிரும் முடி கூடித்திட. ஆனால் அதற்குள்ளே இவள் என்ன செய்தாள்னால் சாய்வில்லாத குறுந்தலை சில பிள்ளைகள் என்று தலை வணக்கம் இல்லாத பெண்கள், அதாவது பவ்யம் என்பது சிறிதுமில்லாத அடக்கமில்லாத சில பெண்கள் அவளோடு இவள் கூடி விட்டாள். கூடி என்ன செய்கிறாள் என்னால் தீயிணக்கு இணங்க அடி வந்து என்று தீய இணக்கம் இவளுக்கு ஏற்பட்டு விட்டது. அந்த எம்பெருமானோடு ஒரு பொருத்தம் ஏற்பட்டு விட்டது. இவள் என்ன செய்கிறாள் என்னால் மாயன் மாமணிவண்ணன் மேல் இவள் மாறுகள் நாள். அந்த மணிவண்ணனான எம்பெருமான் அவனிடத்திலே போய் இவளுக்கு மால் என்கின்ற அன்பு பித்து பிடித்து விட்டதே. இவள் தன்னென்ன செம்மை சொல்லி என்றால் இவளுடைய தன்மை என்ன, இவளுடைய செம்மை என்ன, இதையெல்லாம் சொல்லி இவள் அந்த எம்பெருமானிடத்திலே போய் ஈடுபட்டு விட்டாளே என்று சொல்லுகிறார். இந்த இரண்டு பாசுரங்களிலே சொல்லப்பட்டதனுடைய உட்கருத்து என்னவென்றால், இன்னும் ஆழ்வாருக்கு ஞானம் பரிபூர்ணமாக மலர்ந்திரா இருக்க செய்தேயும், இன்னும் இவர் இந்த சம்சார உலகத்திலேயே இருக்க செய்தேயும் கூட இவருக்கு எம்பெருமான் மீது இவ்வளவு ஈடுபாடு ஏற்பட்டு விட்டதே என்று ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இவரை பற்றி கூறுவதாக இதற்கு உட்பொருள் காட்டுகின்றார்கள் ஆச்சாரியர்கள். இப்படிப்பட்ட அனுபவம் இன்னும் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.